ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 11 ஒரு டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர்ல மெஷரிங் கப்ல அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ தண்ணியில 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மசிச்சிடணும். அப்போ தான் நல்லா ஈவனாக மசிஞ்சு வரும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிட வேண்டாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இன்னும் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத தனியா வச்சுருங்க. அடுத்தது நம்ம சாம்பாருக்கு தேவையான புளி வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவு தண்ணீல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்ப நம்ம வச்சிருந்த அந்த பருப்பு தண்ணிய அப்படியே கடாயில மாத்தி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 8 சின்ன வெங்காயம் 2 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லாவே கொதிக்குது இல்லையா? இந்த டைம்ல நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குன்னு உங்களுக்கு பிடிச்சமான காய்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லா சாம்பாருமே இதே மெத்தட்லயே நீங்க ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மீடியம் ஹீட்லயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்ப பாருங்க, இது வந்து நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வந்து பிகினர் சீரிஸ் எபிசோட் 10 வீடியோல இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்டின்னா, நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தூள் சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காகுற மாதிரி இருக்கும். அதனால இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு காய் எல்லாமே வேகணும் இல்லையா? அதுக்காக தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இடையில இடையில கலந்து குடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணிய வந்து சேர்த்துக்கலாம். காய் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும். சப்போஸ் சரியா வேகாத போது சேர்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு காய் சரியா வேகாம போயிடும். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு அந்த புளி தண்ணியோட பச்சை மணம் போகணும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சீரகம் சேர்க்கல. 1/2 டீஸ்பூன் சோம்பு தான் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க சீரகமே சேர்த்துக்கோங்க. அதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இத நல்லா வதக்கிட்டு, இந்த தாளிப்ப அப்படியே நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சாம்பார் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்பவே சிம்பிளா, அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரெடி. நல்லா சூடான சாதத்துல சேர்த்து சாப்பிடும்போதும், இட்லி தோசையோடவும் ரொம்பவே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.